அல்லேலூயா. ஆபகுக்கு சொன்னதான காரியத்தை சாலோமன் அன்றைக்கே கணித்திருக்கிறார். ஆமென். நீதிமானையும் என்ன செய்கிறான்? துன்மார்க்கன் வளைந்து கொள்ளுகிறான். அப்போ இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயம் எப்படி நிறைந்திருக்கிறது? தீமையினால் நிறைந்திருக்கிறது. எங்கே நியாயம் இருக்கிறது? நான் நன்மை செய்து நான் தீமையை அனுபவிக்கிறேனே, ஒரு நியாயம் இல்லையே, நியாய பிரமாணம் இங்கே புரட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லா மனுஷருக்குள்ள என்ன நிறைந்திருக்கிறது? தீமை நிறைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான பரிசுத்தவான்களும் இதை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உறங்குறவர்கள் எல்லாம் விழித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? எல்லாருக்கும் ஒரே விதமாய்தான் சம்பவிக்கிறது. ஆமென். அவனும் சாகிறான், இவனும் சாகிறான். ஆபகுக்கு என்ன சொல்லுகிறார்? நீதிமானை துன்மார்க்கன் வளைந்து கொள்ளுகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்து நம்முடைய ஆத்துமாவை மீட்ட நம்முடைய இரட்சகர் சொல்லுகிறார், நீ அதை பார்க்காதே, இதை யாராலே அறிய முடியாது. ஆமென். எவ்வளவு ஞானம் வைத்து நீங்க பார்த்தாலும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சில காரியங்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? சில வீட்டில் இரட்டையர்கள் இருப்பார்கள், பார்க்கறதுக்கு ஒரே போலதான் இருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. இரட்டையர்கள் என்ன பண்ணிடுவாங்களாம்? எக்ஸாமில் ஆள் மாற்றி எழுதிடுவாங்களாம் பரீட்சையை. தெரியுமா? ஆதார் கார்டில் ஒரே இதுதான் இருக்கும், ஒரே ஃபோட்டோ தான் இருக்கும், ஒரே அட்ரஸ் தான் இருக்கும், ஒரே வயசு தான் இருக்கும். என்ன செஞ்சிருவாங்க? எக்ஸாமில் யார் நல்லா படிப்பாங்களோ அவங்க தான் எல்லா எக்ஸாமும் எழுதுறது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரே போல தான் இருக்கும். நீதிமானம் ஒரே மாதிரி தான் சாகிறான், துன்மார்க்கனும் ஒரே மாதிரி தான் சாகிறான். அவன் எவ்வளவு ஞானத்தை பயன்படுத்தி அதை அறிய வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. தேவன் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னது? பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தீமையா இருக்கும், ஆனா இது எனக்கு நன்மை. அல்லேலூயா. ஆமென். அது எனக்கு நன்மை. அதே ஆபகுக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆபகுக் கடைசியில அவர் திரும்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அப்படி நன்றி செலுத்தும் பொழுது தேவன் ஆபகுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார். தரிசனத்தின் மூலமாய் புரிய வைத்த பிறகு அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசியுங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதல் அற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீதிமானுக்கு ஒன்றும் கிடைக்கல, இவனுக்கு இதுதான் நியாயம், உம்மை நம்புகிற மனுஷனுக்கு இதுவா நியாயம் அப்படின்னு கேட்டவர், அது ஆண்டவர்கிட்ட வந்தா மொத்தமா மாற்றிடுவார் ஒரு மனுஷனை. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நம்ம கேட்கறது கிடைக்கணும்னு இருக்கும். ஆனா இருதயத்தை மொத்தமா மாற்றிட்டார். இவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விட்டாலும் விடாமல் போனாலும், என்னுடைய தொழுவத்திலே ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லேலூயா. உங்களுக்கு வந்த காய்ச்சலுக்காகவும் ஸ்தோத்திரம், உங்களுக்கு வந்த விபத்துக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு வந்த எல்லா துன்பத்துக்காகவும் ஸ்தோத்திரம், இக்கட்டுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்படி முடியாது? அதுக்கு தான் இந்த ஆபகுக்கை எடுத்திருக்கிறோம்.
அல்லேலூயா, ஆமென். அத்திமரம் துளிர்விட்டாலும்